ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ பார்க்க போற படம் அந்தகன். என்னடா மறுபடியும் காருக்குள்ள உட்காந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதாங்க. இது என்ன மாசம்? ஆடி மாசம். ஸ்டுடியோக்குள்ளேயும் சத்தம் வருதுங்க. அதான் யோசிச்சோம் எங்க உட்காரலான்னு. இருக்கவே இருக்கு காரு, அதுல பேசிடுவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தியாகராஜனுடைய டைரக்ஷன்ல, அவருடைய தயாரிப்புல டாப் ஸ்டார் பிரசாந்த், அதான் அவர் பையங்க, அவர் நடிப்புல வந்திருக்கிற படம் அந்தகன். இந்த படம் ஏற்கனவே ஹிந்தியில அந்தாதூன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்புறம் வேறு சில மொழிகள்லயும் அந்த படம் வந்து ரீமேக் ஆயிடுச்சு. இப்ப ரீமேக் ரைட்ஸை தியாகராஜன் வாங்கி பையனையே நடிக்க வச்சு அவரே டைரக்ட் பண்ணி வந்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வர்றதுனால பிரசாந்துக்கு, டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு எப்படி வரவேற்பு இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நம்மளும் அதெல்லாம் நினைச்சு தான் அந்த படம் பார்க்க போனோம். படம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்லைன் சொல்றேனே, இது வழக்கம் போல வந்து ஏற்கனவே ரீமேக்ன்றதுனால நீங்க எல்லாம் ஒரிஜினல் பார்த்திருப்பீங்க. சாரி, எனக்கு தெரியாது. ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான். ஒரு கொலை நடந்துரும். அந்த கொலையை கண்ணு தெரியாத ஒருத்தர் பார்த்துருவாரு. அந்த கண்ணு தெரியாத ஆள் யாருன்னா பிரசாந்த் தான். அவர் நிஜமாவே கண்ணு தெரியுமா இல்ல கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாரா அப்படின்றத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கொலை செஞ்சவங்க மாட்டிக்கிட்டாங்களா மாட்டலையா, இதுதான். இது அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு த்ரில்லரா எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க. அது ஒரிஜினல்ல. பட் இங்க சின்ன சின்ன ஹியூமர் சேர்த்து கலவையா கொடுத்திருக்காரு தியாகராஜன். ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். நீ அவனை கொன்றுக்கணும். இந்த படத்துல வந்து பிரசாந்தோட சேர்ந்து ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. ஒரு பக்கம் சமுத்திரக்கனி, ஒரு பக்கம் KS ரவிக்குமார், ஒரு பக்கம் கார்த்திக், ஒரு பக்கம் சிம்ரன், இன்னொரு பக்கம் பிரியா ஆனந்த், யோகி பாபு, அப்பா மூச்சு முட்டுது இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருக்காங்க. இதோட சேர்ந்து ஊர்வசி நடிச்சிருக்காங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் சின்ன சின்ன கேரக்டரா குட்டி குட்டியா வந்தா கூட பல இடங்கள்ல அவங்களுடைய கேரக்டரைசேஷன் கரெக்டா பொருந்தி போகுது. சில இடங்கள்ல மட்டும் இவங்க கொஞ்சம் ஓவரா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. இந்த கேரக்டர்லயே வந்து கார்த்திகோட கேரக்டர் வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி வந்தா கூட அந்த கேரக்டர் தான் ரொம்ப இந்த படத்தோட ட்விஸ்டா இருக்கும். அந்த கேரக்டருக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் படத்தோட ஒட்டுமொத்த கதையும் தூக்கி நிறுத்துற விஷயமா இருக்கும். அப்ப நீங்களே புரிஞ்சுங்களேன், அது நல்லாவே அழகா பொருந்தி போறாரு. என்ன, அவருடைய தோற்றம் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது. மற்றபடி கார்த்திக் வந்து எவர்கிரீன் கார்த்திக் தாங்க. சர்ப்ரைஸ். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிம்ரன் அதில் வந்து அவருடைய ஒய்ஃபாக இருப்பாங்க. ஒய்ஃப்னா செகண்ட் ஒய்ஃப். நம்மலாம் சிம்ரன் எப்படி பார்த்துருப்போம், பயங்கர கிளாமரா, ஒரு ஹீரோயினா, ஒரு மாதிரி ஒரு வேற லெவலில் ஒரு டான்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் கிளாமர் ஆர்டிஸ்டாக பார்த்து பார்த்து ரசித்த அந்த சிம்ரன் இந்த படத்தில் பயங்கர வேறு ஒரு டைமென்ஷனில் வில்லியாக இருக்காங்கன்னா பார்த்துங்களேன். அவ்வளோ கொடூரமான வில்லி. படம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா சிம்ரன் இப்படி மாறி போயிட்டாங்க அப்படின்னு தோணும். சிம்ரன் என்னடா இது, என்னம்மா இது. அடுத்து இன்னொரு ஜோடியை பற்றி சொல்லணுங்க. எல்லா படத்திலையும் கருத்து சொல்லிட்டு இருப்பாரு, நேர்மை நான் தான் அப்படின்னுவாரு. பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிற, நட்புக்கு மரியாதை கொடுக்குறலாம் பேசுவார் இல்லையா, வேற யாரும் இல்லை, நம்ம சமுத்திரக்கனி தான். அவர் இந்த படத்துல போலீஸ் ஆஃபீஸரா நடிக்கிறாரு. நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் நினைக்கிறீங்களா? அதாங்க இல்ல. படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னு போய் பாத்துங்களேன் நீங்க. இவருடைய மனைவியா வர்றது யாருன்னா நம்ம வனிதா விஜயகுமார். ஒரு போட்டாங்க பாரு, ஒரு போடு, ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுவாங்கங்க. அந்த சீனு தியேட்டரே பயங்கரமா சிரிக்கும். ஆனா என்ன காரணம்னா, அவ்வளவு வார்த்தைங்க, சென்சார்ல வெட்ட முடியாத அளவுக்கு அடிச்சு பிரிச்சு மேய்வாங்க. அது பயந்து நடுங்கி பாத்ரூம்ல ஒளிவாரு பாருங்க சமுத்திரக்கனி. இப்படி ஒரு சீனை யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப என்டர்டைனிங்னா அந்த காட்சி பயங்கரமா இருக்கும். அது ரெண்டு பேருக்குமே பொருந்தி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்த இந்த படத்துல வந்து நம்ம இயக்குனர் KS ரவிக்குமார் ஒரு டாக்டரா வராருங்க. அவர் நல்ல டாக்டரா, கிட்னி திருடர் டாக்டரா நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்களேன். அவருடைய கேரக்டரும் கரெக்டா அந்த கதைக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு மீட்டருக்கு மேல அழகா நடிக்காம, மீட்டருக்கு மேல இல்லைங்க, உள்ளே நடிச்சு முடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற கேரக்டரா ஊர்வசி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யோகி பாபு. இவங்க ரெண்டு பேரும் ஹியூமர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்களா. அப்பப்ப பண்றாங்க. சில நேரம் எரிச்சலா இருக்கும், சில நேரம் கரெக்டா இருக்கும். ஒரிஜினல்ல வந்து ஊர்வசி கதாபாத்திரம் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல கொஞ்சம் இழுத்திருக்காரு. அது இந்த படத்துக்கு கொஞ்சம் பலமா தான் இருக்குன்னு சொல்லலாம். லக்கி மேன் சார் நீங்க. பிரசாந்த் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஜோடியா நடிச்ச நம்ம பிரியா ஆனந்த், ஜோடின்னு சொல்றோமா இல்லை, ஏன்னா அவங்க வந்து சேர்றாங்களா இல்லையான்னு படம் பார்த்து தெரிஞ்சுங்களா நீங்க. என்னடா எல்லாத்தையும் படம் பார்த்து தெரிஞ்சுக்க, படம் பார்த்து தெரிஞ்சுக்க, நீ என்னடா சொல்ல போறேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு பாபு அந்த அளவுக்கு இது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குங்க. பிரியா ஆனந்த் அழகான ஒரு நடிகையா சும்மா அப்படி வந்துட்டு போறாங்க. பெருசா அவங்களுக்கு நடிக்கிற ஸ்கோப் எதுவும் இல்லை.
ஆனால் பிரசாந்துக்கு அந்த படத்தை ஃபுல்லாகவே அவர் தான் தூக்கி நிறுத்துறாரு. கண்ணு தெரியாத கேரக்டரா, ஒரு பியானிஸ்டா, அவர் அந்த வாசிக்கிற விஷயங்கள்ல, அவர் இசை கற்றுக்கிற விஷயங்கள்ல, சொல்லிக் கொடுக்குற இடங்கள்ல, அவர் நடமாடுற இடங்கள்ல, இப்படி எல்லா இடங்கள்லையுமே நிஜமாவே ஒரு கண்ணு தெரியாதவன் என்ன மாதிரியான சிரமத்தெல்லாம் படுவான்னு சொல்லி ரொம்ப அழகாக அது வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. சில நேரங்களில் இவர் ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் படத்துக்கு அது கரெக்டாக பொருந்துது. பிளைண்டா இருந்தா எவ்வளவு ப்ராப்ளம்னு எல்லாருக்குமே தெரியும். இதோட சேர்ந்து இவர் கண்ணு தெரியாம நடிக்கிறாருன்னு ஒரு குட்டி பையன் வந்து பார்ப்பாங்க. அந்த கேரக்டர் இந்த படத்துக்கு சில இடங்களையும் ஏதோ கண்டுபிடிக்க போறான்னு தோணும். கடைசியில் அதை தொங்கல்ல விட்டாங்க. பட் எல்லாவற்றையும் பிரசாந்த் தனக்கு மேலேயே தூக்கி சுமக்கிறதுனால முழுக்க இது பிரசாந்துக்கு மட்டும்தான் இந்த படம் பொருந்தும். வேற யாரும் உள்ள வந்தா செட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த திரைக்கதையில எடுத்துட்டு போயிருக்காரு இயக்குனர் தியாகராஜன். பூரா கதையும் பாசிட்டிவாவே சொன்னா நெகட்டிவ் ஒண்ணுமே இல்லையான்னு கேட்பீங்கல்ல. நெகட்டிவ் இல்லாம எதனா படம் இருக்குமா? எல்லா படத்துலயும் ஒரு நெகட்டிவ் இருக்கும்ல. இதுலயும் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, நான் தான் சொன்னல இந்த குட்டி பையன். அந்த குட்டி பையன் அதுக்கப்புறம் என்ன ஆகிறான், ஏன்னா அவன் இவன் கண்ணு தெரியாம இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கேமராவை வச்சு, அதுவும் செல்போன் கேமராவை வச்சு எடுப்பான். அது என்ன ஆகுதுன்னு தெரியல, தொங்கல்ல விட்டாங்க. இதுக்கடையில பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிற சமுத்திரகனியோட அந்த போலீஸ் கேரக்டர், அவர் ஒரு மிகப்பெரிய குற்றத்துக்கு உடந்தையா இருப்பாரு. அவர் என்ன ஆகிறாரு தெரியல, தொங்கல்ல விட்டாங்க. இப்படி பல தொங்கல்கள் அதுல இருக்கு. திரைக்கதையில சில நேரங்களில் இது கொஞ்சம் ஒரு மாதிரி இழுவையா இருக்கிறதுனால இது எங்க போய் முடியுதுன்னு தெரியாம இருக்கும். ஆனா அதுக்கு இடையில டக்குன்னு பார்த்தா கதை முடிஞ்சிருங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த படத்தை நம்ம பார்க்கலாமா அப்படின்னா, டாப் ஸ்டாருக்காக படம் பார்க்கலாம். ஒரு படம்னா அந்த படத்துக்கு முக்கியமான விஷயம் எவ்வளவு தூரம் கதை, எவ்வளவு தூரம் திரைக்கதை, இதெல்லாம் தாண்டி நடிக்கிறவங்க என்னதான் நல்லா நடிச்சாலும் உயிரோட்டம் கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா மியூசிக் தான். சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக்கும் அந்த ஆர்ஆரும் சில பாடல் காட்சியும் படத்துக்கு ரொம்பவே பலம் சேர்க்கிறதுனால குறைகள் எல்லாம் மறக்கடிக்கப்படும் அப்படின்றது தான் ரசிகருடைய எண்ணமா இருக்கு. நான் சொல்லிட்டேன், பட் ரசிகர்கள் நீங்க தானே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல பிரசாந்த் எப்படி கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாரோ அது மாதிரி இந்த படத்துல நீங்களும் பல தொங்கல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கண்ணு தெரியாத மாதிரியே இருந்துட்டீங்களா படம் ஓகே தான். சூப்பர்.